என்னது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 590 கோடிக்கு ஃப்ராட் நடந்திருக்கா? இதனால ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஆமாம் கைஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு எக்ஸ்சேஞ்சஸ்க்கு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸில் வந்து 590 கோடிக்கு வந்து ஃப்ராட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அண்ட் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, இதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸோ பேசிக்கலி ஹரியானா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க சொன்ன அக்கௌண்ட்டுக்கும் பேங்க்ல இருந்த அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸுக்கும் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸையும் செக் பண்ணுறப்ப தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி 590 கோடி ஒர்த் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்ராடுலண்ட்டாக நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த 590 கோடிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, போன ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் இயரோட பேங்க்கோட ப்ராஃபிட்ல கிட்டத்தட்ட 40%. ஸோ உங்களால் இமேஜின் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஃப்ராட் அப்படின்ட்டு. ஸோ பேங்க் சைட்லேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சண்டிகர் பிரான்ச்சோட 4 எம்ப்ளாயிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த 4 எம்ப்ளாயீஸ் மேபி வேறு எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸோட சேர்ந்து இந்த மாதிரி இந்த ஃப்ராடை பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. அண்டு பேங்க் சைட்லேருந்து ஒரு ஃபோரன்சிக் ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க த்ரூ எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ். ஸோ என்னதான் இது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் நடந்திருக்குன்னு சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ, ரீட்டைல் கஸ்டமர்ஸான நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ஸோட பேலன்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும். பட் எனிவேஸ் நாளைக்கு மண்டேனால ஓப்பன் பண்ணோன்னே கண்டிப்பாக ஸ்டாக்கை வந்து அடிக்க தான் போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆர்பிஐ ரிப்போர்ட் கேட்குதா அண்ட் ஆல்சோ பேங்க்கோட அந்த ஆடிட்டில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கண்ட்ரோல் இருந்துமே இவ்வளோ பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னா பேங்க்கை கூட கடைசி நம்ப முடியாது போலயே.